सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 51வது சர்க்கம். சதானந்தர் விஸ்வாமித்திரரை பார்த்து பேசுற இடம். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்திரஸ்ய தீமதः கிருஷ்ணரோமா மகாதேஜாஹ சதானந்தோ மகாதபஹா. விஸ்வாமித்திரர் சொன்னது உடனே விஸ்வாமித்திரர் என்ன நடந்தது அப்படிங்கறது சொன்னார் அந்த இடத்துல. அது சொன்னதை கேட்ட உடனே தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்திரஸ்ய தீமதः கிருஷ்ணரோமா மகாதேஜாஹ சதானந்தோ மகாதபாஹ. சதானந்தர் அவருக்கு அம்மாவுக்கு சாப நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கறத கேட்ட உடனே ஒரு புலகாங்கிதம் ஏற்படுறது. கிருஷ்ணரோமா அந்த சந்தோஷம். மகா தேஜாக அவரும் மகா தபஸ்வி. மகா தபஸ்வி அதனாலேயே மகா தேஜஸை உடையதான அந்த சதானந்தர் கேட்ட உடனே சொல்றார் கௌதமஸ்ய சுதஹா. அதான் அழகா சொல்றார் கௌதமஸ்ய சுதஹா ஜேஷ்டா தபசா ஜேஷ்டா ஜேஷ்டா. அவர் ஜேஷ்ட புத்திரர் தபஸ்னாலையும் பெரியவர். ஜோதித பிரபாஹா ராம சந்தர்சனாதேவ பரம் விஸ்மயம் ஆகதா. ஏன்னா கௌதமர் என்ன சொல்லியிருக்கார், எப்ப ராமருக்கு நீ அதிதி பூஜை பண்றியோ அப்போ உன்னுடைய தோஷங்கள்லாம் போகும் அப்படின்னு இருக்கார். ராமர் தான் வந்திருக்கார். விஸ்வாமித்திரர் விரும்பின வரப்போறது இல்ல. விஸ்வாமித்திரர் ராமர் ஐஸ்வன் வந்தாருன்னு பார்த்த உடனேயே அவருக்கு என்ன ஆயிடுது, எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ராம தர்சனாதேவ பரம் விஸ்மயமாகதா. ஒரு ஆச்சரியங்கள் சந்தோஷம். அதாவது எல்லாருக்கும் எப்படி நடக்க போறதுன்னு தெரியும், ஆனா எப்ப நடக்க போறதுன்னு தெரியாது. பரம் விஸ்மயமாகதா. ஏதோ நிஷன்னோ பிரக்ஷிப்ரேக்ஷே சதானந்தோ நிருபாத்மஜோ சுகாசீனோ. அவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கா, ராமனும் லக்ஷ்மணனும் பின்னாடி யுத்தகாண்டத்துல சொல்றார் அகம் வேத்மி, அதாவது ராமம் தசரதாத்மஜம். என்ன நீங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு நான் தசரதரோட பிள்ளைன்னு தான் என்ன பாக்குறேன், எனக்கு வேற எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாரும் ராமரை சுத்தி இருக்கிறவா எல்லாரும் ராமரை பகவான் விஷ்ணுவோட அவதாரம்னு பார்க்கும்போது தன்னை ஆத்மானம் மனுஷம் பண்ணிய ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு நான் என்ன மனுஷனா தான் பாக்குறேன் சொல்ற மாதிரி எதுவும் எனக்கு தெரியலன்னு இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதான் சதானந்தர் பார்க்கும்போது வர்ணிக்கிறார். ஏதோ நிஷன்னோ ரெண்டு பேரும் என்ன பண்ணா மேல உட்கார்ந்துருக்கா. நிருபாத்மஜோ தசரதருடைய பிள்ளைகளான ராமன் லக்ஷ்மணர். சுகாசீனோ சந்தோஷமா, அதாவது என்ன ஆயிடுது, ஏதோ எல்லாரும் உட்கார சொல்லியிருக்கா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தெரியவாள். இந்த குழந்தைகள் ஒரு புது இடத்துக்கு வந்துட்டு அண்ணன் பின்னாடி பார்த்துட்டு இருக்குமே அந்த மாதிரி ரெண்டு பேரும் சௌக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான். விஸ்வாமித்திரம் அசாப்ரவி. விஸ்வாமித்திரர் பார்த்து சதானந்தர் கேட்கிறார் அபிதே முனிசார்தூல மம மாதா யசஸ்வினி தர்சிதா ராஜபுத்திராய தபோதீர்க்கம் உபாகதா அபிராமே மகாதேஜாஹ மம மாதா யசஸ்வினி வன்யைர் உபாகரத் பூஜாம் பூஜார்கே சர்வதேகினாம் அபிராமாய கதிதம் யத் விருத்தம் தத் புராதனம் மம மாதுர் மகாதேஜோ தேவேன துரனுஷ்டிதம் அபி கௌஷிக பத்ரந்தே குருணா மம சங்கதா மம மாதா முனிஸ்ரேஷ்ட ராம சந்தர்சனாதிதா அபிமே குருணா ராமஹ பூஜித குஷிகாத்மஜா இஹாகதோ மகாதேஜாஹ பூஜாம் பிராப்ய மகாத்மனஹ அபி சாந்தேன மனசா குருர்மே குஷிகாத்மஜ இஹாகதேன ராமேண பூஜித்தேன அபிவாதிதா. இவ்வளவு கேள்வியும் சதானந்தர் பார்த்து கேட்கிறார். கிட்டத்தட்ட 6 ஸ்லோகம். எல்லா ஸ்லோகத்திலையும் பாருங்க மம மமன்ற வார்த்தையை திருப்பி திருப்பி அவர் உபயோகப்படுத்துறார். அதாவது எங்க அம்மா பார்த்தாளா, எங்க அம்மா பூஜை பண்ணாளா, எங்க அம்மா ரிசீவ் பண்ணாளா, எங்க அம்மாவுடைய நமஸ்காரத்தை ஏத்துட்டாரா, எங்க அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணாரா. ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ நடந்திருக்கு, ஆனா அதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஆனா அவ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை கஷ்டப்பட்டுட்டா. இப்ப எப்படி இருக்கா, சோ அவ கஷ்டப்பட்டுட்டாலே இவர் பெரிய ரிஷியாச்சேங்கிறதுனால எந்த விதமான ஒரு தோஷத்தையும் பார்க்கல. ஒவ்வொரு இடத்தையும் திருப்பி திருப்பி எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மான்னு சாதாரணமா ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, ஒரு அர்த்தத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அபிதே முனிசார்தூல மம மாதா யசஸ்வினி தரிசிதா ராஜபுத்திராய தபோ தீர்க்கம் உபாகதா. முதல் கேள்வி விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்டார், எங்க அம்மாவை ராமருக்கு காமிச்சியா. அதாவது வரது பெரிய விஷயம் இல்லையா, ராமர் ராமருக்கு அதிதி பூஜை பண்ணினாக்கா உன்னுடைய தோஷம் போயிடும் கௌதமர் சொல்லியிருக்கார். ராமர் இது வரைக்கும் வந்துட்டார், கௌதமாசிரமம் வரைக்கும் வந்துட்டார். ராமர் உள்ள வரணும். ராமர் பகவான், அவ எங்க இருக்கா, இப்ப ஒரு தபஸ்ல இருக்கா. தபஸ் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துக்குள்ள தபஸ்னா என்ன அர்த்தம், நீ யாரு கண்ணிலையும் படாம
ரொம்ப வந்து இது பஸ்மா இந்த தூசி இதெல்லாம் நீ இது பண்ணிட்டு நீ பாட்டுக்கு ஒரு மூலையில தனியா கடை அப்படின்ற மாதிரி கௌதமர் போயிட்டார். இந்த இடத்துக்கு இப்ப ராமரால வர முடியுமா? அவளால வெளியில வந்து ராமரை ரிசீவ் பண்ண முடியுமோ? ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையா இருக்கு. யாராவது ஒரு பெரியவர் தான் குருவினுடைய ஒரு ரோல். இப்ப இவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். இப்ப ராமர் வந்து என்ன பண்ணணும்? அகல்யனுடைய பாபத்தை போக்கணும், அகல்ய வந்து ராமத்தை வந்து தன்னுடைய பாபத்தை போக்கிக்கணும். இந்த இடத்துக்கு ஒரு குரு தேவையா இருக்கு. அதான் சொன்னார், அபிதே முனிசார்த்தூல மம மாதா யசஸ்வினி தரிசிதா ராஜபுத்திராய. ராஜபுத்திரன் ராமனுக்கு என்னுடைய அம்மா உன்னால காண்பிக்கப்பட்டாளா? மம மாதா யசஸ்வினி. அந்த இடத்துல அவர் அம்மா பேரை சொல்லவே இல்லை. மம மாதா எங்க அம்மாவை காமிச்சியா, எங்க அம்மா நல்ல பெரும் புகழ் வாய்ந்த இடம். பின்னாடி அவ்வளவு என்ன பஞ்சகன்னியில் ஒருத்தர் தானே சொல்றோம். முதல்லயே அகல்யா தன் மந்தோதரி தாரான்னு முதல்லயே அவ பேர் தான் வருது. அதனால என்ன வருது அப்படின்னார், மம மாதா யசஸ்வினி தரிசிதா ராமபுத்திராய ராஜபுத்திராய. ராஜபுத்திரனுக்கு, அதாவது ராஜபுத்திரன் மேல என்ன அர்த்தம்? சக்கரவர்த்தி திருமகன்ற பேரே தாமரோத்தருக்கு தான் விட்டோம். சோ ராஜபுத்திராய மம மாதா யசஸ்வினி தரிசிதா, எங்க அம்மா உன்னாலே காண்பிக்கப்பட்டாளா? தப்போ தீர்க்கம் உபாகதா. பாவம் தப்போ தீர்க்கம்னு ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கான்னு அர்த்தம். அபிராமே மகாதேஜா மம்ம மாதா யசஸ்வினி வன்யை உபாகரத் பூஜாம். பூஜா அருகே சர்வதேகினாம். சர்வதேகினாம் பூஜா அருகே அனைவராலையும் பூஜை செய்யப்பட தகுந்தவரான, அனைவராலையும் நமஸ்கரிக்கப்பட தகுந்தவரான ராமே, ராமரிடம் மம்ம மாதா யசஸ்வினி வன்யைகி பூஜாம் உபாகரத். அவளால் இப்ப வந்து என்ன பண்ண முடியும்? ராமருக்கு எந்த விதமான பூஜையும் பண்ண முடிய சூழ்நிலையில இல்ல. ஏன்னா அவன் என்ன பண்ணிருக்கா, தனியா உட்காந்துட்டு ஒரு யார் கண்ணிலையும் படாம இரு அப்படின்ட்டு போயிட்டார். சோ வெளியில போய் அவளால எதை சம்பாதிக்க முடியும்? எப்படி அதிதி பூஜை பண்ண முடியும்? அதிதி பூஜை பண்றதா இருந்தாலும் கௌதமருடைய துணையும் தேவை. சோ வன்யைகி உபாகரத், சபரி மாதிரி காட்டுல கிடைக்கக்கூடிய கிழங்கு கந்தமூல பழங்களாலே அதிதி பூஜையை செய்தாளா? வன்யைகி உபாகரத், பணங்கள்ல கிடைக்கக்கூடியதுனாலயாவது பண்ணினாளா? அதாவது அவ பண்ணினாளா? நீ அவளை பண்ணுபடி சொன்னியா, அவ பண்ணினாளா? அதுக்கு தயாரா இருந்தாளா? பண்ணினாளா? அப்பி ராமாய கதிதம் எத் விருத்தம் தத் புராதனம் மம மாதுர் மகாதேஜா தேவேன துரனுஷ்டிதம். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது பகவான் அனுகிரகம் பண்ண போறார். பௌபூதி ஒரு இடத்துல அழகா சொல்றார், சாதாரணமா அடிக்கடி கோட் பண்றதுதான். அதாவது லௌகிகானாம் கி சாதுனாம் அர்த்தம் பாக் அனுவர்த்ததே ரிஷினாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தம்னு தாவதி அப்படின்னு சொல்லுவா. அதாவது லௌகிகா சாதாரணமா இருக்கிற ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணட்டும், அவளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு யோசிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவா. ஆனா பெரிய ரிஷிகள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி யோசிச்சு ஆசீர்வாதம் பண்ண மாட்டா. சட்டுன்னு அவ மனசுல அவ வாயில என்ன வார்த்தை வருதோ அதுதான் ஆசீர்வாதம். அவ வாயில வர ஆசீர்வாதத்துல என்ன ஆகும்? அந்த ஆசீர்வாதங்கள் தானாகவே நிலை பெற்றுடும். அந்த ஆசீர்வாதங்கள் தானாகவே அர்த்தம் உள்ளதா ஆயிடும். சாவித்திரி சத்தியவான் கதையெல்லாம் பாக்குறோம் இல்லையா? எமன் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, அதனால சத்தியவான் உசுரோட வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஞானதேவரி வாழ்ந்த கதையெல்லாம் ஒரு ரிஷி வந்து என்ன பண்ணாரு, அவ அம்மாவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். அவ அப்பா என்ன பண்ணார், சன்னியாசிரமத்துல இருந்தா கூட அதை விட்டுட்டு இங்க வரும்படியான சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு. அந்த மாதிரி ஒரு பெரிய மகான்கள், அதே மாதிரி ஒவ்வொரு ஆந்திரா இதுல எல்லாம் கூட அந்த கதை இருக்கு. அதாவது யாராவது ஒரு பெரியவா இருந்தாக்க அந்த பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினாக்க அந்த ஆசீர்வாதமானது தானாக அந்த ஆசீர்வாதம் என்ன ஆயிடும்? உண்மையாயிடும். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவ காத்துட்டு இருக்க போறது இல்ல. இவா பண்ற ஆசீர்வாதங்கள், பெரியவா பண்ற ஆசீர்வாதம் தானாக உண்மையாயிட போறது. அதனால என்ன பண்றதுன்னா ராமரை பார்த்து சொல்றார். அதனாலதான் பெரியவாழ்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் அவங்க போகும் பொழுது என்ன நடந்ததோ அதை நம்ம என்ன பண்ணணும், அதை முழுக்க சொல்லிடணும். அவள்கிட்ட நம்ம மறைக்க கூடாது. அதனால அபி ராமாய கதிதம் எத் விருத்தம் தத் புராதனம், முன்னாடி என்ன நடந்ததோ, எந்த காரணத்தினால எங்க அம்மா தனியா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அந்த சூழ்நிலையை அந்த கதையை ராமர்கிட்ட முழுக்க உண்மையை ஒழிக்காம உள்ளது உள்ளபடி சொல்லிட்டியா. என்ன ஆசீர்வாதம் என்ன பண்ணக்கூடாது? ராமர் பண்ற ஆசீர்வாதம் உண்மையிடப்படுது. ராமர் பண்ற ஆசீர்வாதம்ங்கிறது இல்ல, அவர் ஆசீர்வாதம் பண்ண போறது இல்ல. ஆனா அவர் வந்ததுனாலே ஏற்படக்கூடிய அனுகிரகம். ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? உண்மை எப்படி நடந்ததோ உண்மையை ஒண்ணுபடி சொல்லணும். அதனாலதான் இந்த கன்ஃபெஷன் சொல்ல பாருங்க. எப்பவுமே தப்பு நடக்கும் போது அந்த தப்பை என்ன பண்ணக்கூடாது? மறைக்க கூடாது. தப்ப வெளியில சொல்றதுங்கிறதே பாதி பிராயசித்தம். அதனால எத் விருத்தம் தத் புராதனம், எது நடந்ததோ அது முழுக்க சொல்லப்பட்டதா. மம மாதுகு தேவேன துரனுஷ்டிதம். இடத்துல ரெண்டு பாட்டம் இருக்கு. தேவேன துரனுஷ்டிதம் அர்த்தம், தெய்வேன துரனுஷ்டிதம் அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. தேவேன துரனுஷ்டிதம் இதனாலே என்ன ஒரு தவறு என் தாயிடம் இழைக்கப்பட்டதோ அப்படின்னா விதிவசத்தினால என்ன நடந்ததோ அது முழுவதுமாக சொல்லப்பட்டதா. அப்படி கௌசிக பத்ரந்தே, கௌசிகா விஸ்வாமித்ரா உனக்கு நல்லது நடக்கட்டும். குருணா மம சங்கதா, என்ன மம மாதா குருணா சங்கதா, அதாவது என் தாயும் தகப்பனும் சேர்ந்துட்டாளா. கௌதமர் போனார் இல்லையா,
பிரிஞ்சு போன கௌதமர் இப்ப என் தாயோட சேர்ந்துட்டாரா? குருனா சங்கதா மம மாதா முனிஸ்ரேஷ்ட ராம தரிசனாதிதா. ராம தரிசனாதிதான்னாக்க ராமனை பார்த்ததுனால பண்ண வேண்டிய பாத்தியார்க்கிய ஆச்சமனங்கள், அதாவது வன்னியகி உபாகரத் அவருக்கு சாப்பிடறதுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம பாத்தியார்க்கிய ஆச்சமனாதி பூஜைகள் இருக்கு இல்லையா, அந்த பூஜைகள் எல்லாத்தையுமே என்னுடைய தாய் செய்தாளா? அபிமே குருணா ராமஹா பூஜித குசிகாத்மஜ. முக்கியமான என்ன, எங்க அப்பா கௌதமர் இருக்காரு, அவரும் ராமரை வரவேற்று அதிதி பூஜை பண்ணினாரா? ஏன்னா அகல்யோட சேர்ந்தாதான் அவர் பண்ண முடியும். அவர் பண்ணினாருன்னு சொன்னா இவ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா, ரெண்டு பேரும் என்ன ஆகும், மனசு ஒத்து போயிட்டா அப்படின்னு அர்த்தம். அதனால எங்க அப்பாவும் வரவேற்று பூஜித்தாரா. இஹாகதோ மகாதேஜாக பூஜாம் பிராபிய மகாத்மனஹா. அவருடைய பூஜையை ஏத்துண்டு ராமர் இங்க வந்திருக்காரா? ராமர் டைரக்டா வந்துட்டாரா? அவர் பண்ணின பூஜையை ஏத்துண்டு வந்திருக்காரா? ஏன்னா பூஜையை ஏத்துண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஏற்கனவே எப்படி இருந்தாலும் ஏதா இருந்தாலும் பூஜையை ஏத்துக்கிறோம், ஒருத்தருடைய நமஸ்காரத்தை ஏத்துக்கிறோம்னு சொன்னோம்னா அவரை ஒத்துக்கிறோம்னு. அதனால கௌதமரையும் அகல்யையும் ராமர் பூர்ணமா ஏத்துக்க தயாராயிட்டாரா? பூர்ணமா ஏத்துட்டாரா? ஏத்துட்டாரா என்ன அர்த்தம்? நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்றது இல்ல. ஒருத்தர் பண்ற நமஸ்காரத்தை ஏத்துட்டாலே அவளை ஏத்துக்கிறோம், அவளை ஒத்துக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அவள் அவருடைய அதிதி சத்காரத்தை ஏத்துக்கிறதா இருந்தாலே அவளும் முழு மனசோட ஒத்துக்கிறோம்னு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, அபி சாந்தேன மனசா குருர்மே குஷிகாத்மஜ இஹாகதேன ராமேண பூஜிதேன அபிவாதிதா. ராமர் கௌதமருக்கு அபிவாதனம் பண்ணாரா? அதாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டாரா? கௌதமர் பெரியவர்னு ஒத்துட்டு ராமர் நமஸ்காரம் பண்ணியிருந்தா தானே கௌதமரை பூர்ணமா ஏத்துருக்காருன்னு தெரியும். ராஜாவோட புள்ள வந்திருக்கான், ராஜாவோட புள்ள வந்திருக்காங்கிறதுனால ப்ராப்பரான முறையில ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணிருக்காரு. சோ அந்த ரிசப்ஷன் இருக்குல்லையா, வெல்கம், அதை ராமர் ஒத்துட்டு இருந்தாருன்னு சொன்னோம்னா கௌதமரை ஒத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். கௌதமருக்கு இவர் திரும்பியும் மரியாதை பண்ணினார்னாக்க கௌதமரை பூர்ணமா ஏத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். சோ அதனால என்ன ஆயிடுது, ராமருக்கு அபிவாதிதா, கௌதமராலே ராமராலே கௌதமர் அபிவாதிக்கப்பட்டாரா? அதாவது அபிவாதியே அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கப்பட்டாரா கௌதமராலே? அப்ப ராமராலே பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா அப்படின்னு என்ன பண்ணார், எப்படி நடந்துட்டாருன்னு. ஏன்னா ராமர் விஸ்வாமித்திரரோட அகல்யாசிரமத்தை தாண்டி வந்திருக்காருன்னு சொன்னாலே அகல்யா ஹாஸ் பீன் அகாமடேட்டட் அப்படின்னு தெரியறது. சந்தோஷம். என்ன நடந்தது டீடைல்டா சொல்லுங்க. ஒரு கர்சரியா அகாமடேட் பண்ணிருக்காரா, ஹாஃப் ஹார்ட்டடா அகாமடேட் பண்ணிருக்காரா, முழு மனசோட அகாமடேட் பண்ணிருக்காரா, எப்படி பண்ணிருக்கார், ஏனோ தானோ சரி தொலைட்டோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவோம்னு பண்ணிருக்காரா, என்ன மாதிரி பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அவருக்கு இருக்கிற ஒரு துடிதிருப்பு, அவர் என்ன பண்றார், முழுக்க எல்லாத்தையும் கேள்வியா கேட்டு தள்ளிட்டார். தச்சுத்வா வச்சனம் தஸ்ய விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி பிரதிவாச்ச சதானந்தம் வாக்கியோ வாக்கிய கோவிதா. அவருடைய வாக்கிய கேட்ட உடனே, அதாவது சதானந்தருடைய ஸ்லோகம் கேள்விகள்லாம் கேட்ட உடனே, தச்சுத்வா வச்சனம் தஸ்ய விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி பிரத்யுவாச்ச சதானந்தம். சதானந்தம் பிரத்யுவாச்ச ரெண்டு இடத்துக்கும் திருப்பி திருப்பி போடுறாரு பாருங்க. வாக்கியா வாக்கிய கோவிதம். கேட்க வேண்டிய கேள்விகளை எப்படி கேட்கணுமோ, அதிகப்படியான ஒரு கேள்வி கேட்கல, குறைச்ச கேள்வியும் கேட்கல, எல்லா கேள்வியும் எவ்வளவு கேட்கணுமோ கரெக்டா அந்த கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு விஸ்வாமித்திரர் கரெக்டா பதில் சொல்றாரு. 6 ஸ்லோகத்துல கேள்வி கேட்டார் விஸ்வாமித்திரர். ஒரே ஸ்லோகம், நாதிக்ராந்தம் முனிஸ்ரேஷ்ட எத் கர்த்தவியம் கிருதம் மயா சங்கதா முனினா பத்னி பார்கவேணேவ ரேணுகா. அவ்வளவு கேள்விக்கும் ஒரே பதில். நாதிக்ராந்தம், அவர் கதையெல்லாம் சொல்லவே இல்லை. நாதிக்ராந்தம் முனிஸ்ரேஷ்ட, நான் எதை செய்யணுமோ, அதாவது எந்த காலத்துல எதை செய்யணுமோ அதை நாம் மீறலை. அதிக்ராந்தம் விஸ்மிருதம், என்னால மறக்கப்படவில்லை. செய்ய வேண்டிய காரியம் என்னால் மறக்கப்படவில்லை. எதை செய்யணுமோ நான் அதை செஞ்சேன், எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சேன். அதிக்ராந்தம். எத் கர்த்தவியம், எது என்னால செய்யப்பட வேண்டுமோ, கிருதம் மயா, அது என்னால செய்யப்பட்டது. என்னால மறக்கப்படவும் இல்லை, காலம் மீறப்படவும் இல்லை, செய்ய வேண்டியது என்னால செய்யப்பட்டது. சங்கதா முனினா பத்னி. முனினா கௌதமனோர் கூட பத்னி, அவருடைய பத்னியான அகல்யா. இவர் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் அவர் சொல்லல. முனினா பத்னி சங்கதா, பத்னி முனிவருடைய பத்னி முனிவருடன் சேர்ந்துட்டா. எப்படி சேர்ந்தார், பார்கவேணேவ ரேணுகா. ரேணுகா பார்கவரோட ஜமதக்னியோட எப்படி சேர்ந்தாலோ அந்த மாதிரி அகல்யையும் கௌதமரோட சேர்ந்துட்டா. அவ 2 பேரும் சேர்ந்த மாதிரி. ஏன்னா இதே கதை தானே அங்கேயும். ரேணுகா ஒரு கதை சொல்லுவா. ரேணுகா என்ன பண்ணானாக்க, பச்சை மண்ணுல குடம் பண்ணி ஜலம் எடுத்துன்னு வருவான்ட்டு. ஒரு நாளைக்கு அந்த பச்சை மண்ணு ஃபார்ம் ஆகல. அது ஃபார்ம் ஆகாம போகவே ஜமதக்னிக்கும் அவர் என்ன பண்ணார், எப்ப அந்த மாதிரி, ஏன்னா அவளுடைய கற்பினுடைய சக்தியில பச்சை மண்ணு குடமா, அந்த குடம் கரையாம அந்த வந்துட்டு இருந்தது. இப்ப அந்த மண்ணை குடமே ஃபார்ம் ஆகலன்னு உடனே அவளால் என்ன எடுத்து வீட்டுக்கே வர முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம குடம் ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பண்ணாருனாக்க, அம்மா தலையை விட்டு அப்படின்னு விட்டார். முதல்ல 4 பிள்ளைகளும் என்னமோ அவள்லாம் அம்மா தலையை விட்டுறது மகாபாவம், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. அப்பா நான் சொல்றேன், அப்புறம் என்னடா அப்படின்னா, அதெல்லாம் நீ யார் சொன்னாலும் சரி, அதெல்லாம் செய்ய
மாட்டேன்டா. 5வது பிள்ளை பரசுராமன் தலையை அப்பா சொன்னது என்ன அதனால என்ன விட்டு அப்படின்னு உடனே வெட்டிட்டார். வெட்ட உடனே சரி நீ நான் சொன்னதை தட்டாம நீ பண்ணதுனால நீ என்ன ஆகும்னாக்கா நீ உனக்கு வரன் கொடுக்குறேன்னு கேளு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எங்க அம்மா திருப்பி உசுரோட வரணும், எனக்கு அம்மாவா வரணும் அப்படின்னு கேட்டார். இவன் கேட்டான் பாருங்க, நச்சிகேதஸ் கேட்டான். சரி அப்படின்ட்டாரு அந்த மாதிரி. இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுது, முதல்ல ஜமதக்னிக்கு ரேணுகா பேர்ல கோவம் அவன் தலையை வெட்டுன்னுட்டார். பரசுராமர் வரம் கேட்ட உடனே அதே ரேணுகா ஜமதக்னியோட சேர்ந்துட்டாரா இல்லையா? இப்ப அவ 2 பேரும் பிரிஞ்சு இல்லையே. எப்படி ஜமதக்னியோட ரேணுகா சேர்ந்திருந்தாலோ, பார்கவேன ரேணுகா எப்படி அவ 2 பேரும் சேர்ந்திருந்தாலோ அந்த மாதிரி அகல்யம் கௌதமரும் சேர்ந்துட்டா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். தச்சுக்வா வசனம் தஸ்ய விஸ்வாமித்ரஸ்ய தீமதா சதானந்தோ மகாதேஜாக ராமம் வசனம் அப்ரவி. இப்ப விஸ்வாமித்ரர் தன்னுடைய பெருமை எதையும் சொல்லிக்கல. அதாவது ராமரை இந்த இடத்துக்கு ஐஷன் வந்தது, அகல்யா ராமர் ஐஷன் வந்ததுங்கிறது பல காரணங்கள். ஒண்ணு அந்த ராட்சசாவை அழிக்கணும், தன்னுடைய யாகத்தை காப்பாற்றணும், அகல்யா சாப நிர்மோட்சம், சிவதனுர் பங்கம், சீதா கல்யாணம், இவ்வளவும் விஸ்வாமித்திரர் பண்ணி வைக்கிறார். சோ தேவகாரியங்கள் எல்லாத்தையும் பண்றதுக்காக விஸ்வாமித்திரர் தந்தல்ல அக்ஷதையை போட்டு தானே பண்ணிட்டு இருக்கார். பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், நான் இவ்வளவு எல்லாம் பண்ணினேன், நான் உனக்கு அம்மாவுக்கு சாப நிர்மோட்ச காலம் வந்துட்டு அதனால நான் போகணும்னே போய் நான் ராமரை கூட்டு சாபம் ஏற்படுத்தி மோட்சம் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. நான் எதை பண்ணணுமோ என்னால பண்ண முடிஞ்சதே, என்னால பண்ண வேண்டியதே பண்ணிட்டேன், நான் மறக்கல, காலத்தையும் மீறல அப்படின்னு அவர் என்ன பண்ணார், சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டார். இவ்வளவு சுருக்கமா சாதாரண வார்த்தையை சொன்னதை கேட்ட உடனே வெளியில இருக்கிறவளுக்கு என்ன தோணும், எதேச்சியா தற்செயலாக நடந்த மாதிரி இருக்கலாம். அதாவது அகல்யா சாப நிர்மோட்சம்ங்கிறது தற்செயலாக நடந்த மாதிரி இருக்கலாம், இது தற்செயலா நடந்த காரியம் இல்ல. ஏன்னா விஸ்வாமித்திரர் முன்ன யாகம் பண்ணலாம், இல்ல பின்ன யாகம் பண்ணலாம். முன்னையும் பின்னையும் யாகம் பண்ணாம ராமருக்கு எப்ப அசுர சம்ஹாரம் பண்றதுக்கான சக்தி வருதோ, அதாவது ராமர் எப்ப யுவாவா ஆறாரோ, யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு எப்ப சரியான சமயமோ அந்த நேரத்துல யாகம் பண்ண ஆரம்பிச்சு, அந்த நேரத்துல ராமரை கூட்டின்னு வரும்போது மிதிலிக்கும் அவ 2 பேரும் ஏதோ பாத்துக்கிறா அப்படின்னு இல்லாம என்ன பண்ணார், தானே அகல்லியை என்ன பண்றார், சீதையை காட்டுறதுக்கு சிவதனுசை காட்டுறதுக்கு எடுத்துன்னு வர்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் தானா இழுத்து போட்டு பண்றதுனால தேவர்களுக்கெல்லாம் எது ரகசியமா இருக்கோ, தேவர்களுக்கெல்லாம் கூட எது தெரியாம இருக்கோ, தேவ காரியத்துல எது எப்ப நடந்துக்க வேண்டியிருக்கோ அவ்வளவுத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய சக்தி படைச்ச ஒரு பெரிய மகான். சாதாரண விஷயம் இல்ல, விஸ்வாமித்திரரை சாதாரணமா நினைக்காத, அவ்வளவுத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய, தேவ காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய, தேவ ரகசியத்தை தெரிஞ்சுட்டு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சக்தி படைச்ச மகான் அப்படின்னு விஸ்வாமித்திரரை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்றார், சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சாதாரணமா என்னமோ ஏதோ நினைக்காத, அவர் எது நடத்தணுமோ, எது எப்ப எப்படி நடக்கணுமோ அது அப்படி நடந்தது அப்படின்னு ஏதோ தன்னுடைய கையில் இல்லாத மாதிரி சொல்றார். தானே அந்நியமிந்திரன் கரிஷ்யாமி லோகோவாசியாத இந்திரகா, இன்னொரு இந்திரனையே சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னவர் இல்லையா? இன்னொரு சொர்க்கலோகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு பிரஜாபதி லோகத்தர், இன்னொரு சொர்க்கலோகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி படைச்சவர் இல்லையோ, அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட பெரியவர் அப்படின்னார். அதான் சொல்ற தச்சுத்வா வச்சனம் தஸ்ய விஸ்வாமித்திரஸ்ய தீமதா விஸ்வாமித்திரஸ்ய வச்சனம் சுத்வா. பெரிய புத்திமான், புத்திமான்னு சொன்னோம்னா தன்னுடைய புத்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரருடைய வச்சனத்தை கேட்டு சதானந்தோ மகாதேஜாக ராமம் வச்சனம் அப்ரவி. சதானந்தர் ராமரை பார்த்து சொல்றார், ஸ்வாகதம் தே நரஸ்ரேஷ்ட. இப்பதான் ராமரை பார்த்து சொல்றார், தங்க அம்மாவை பத்தின தகவல் அத்தனையும் தெரிஞ்சுட்டா விட்டு ராமருக்கு வெல்கம் எக்ஸ்டெண்ட் பண்றார். ஸ்வாகதம் தே நரஸ்ரேஷ்ட, மனிதர்களில் சிறந்தவனே தே ஸ்வாகதம், உனக்கு நல்வரவு ஆகட்டும். சிஷ்டியா பிராப்தோசி ராகவ. தெய்வால் சிஷ்யானா லக்கிலின்னு அர்த்தம். லக்கிலி நீ என்ன பண்ணிருக்க, இவரை அடைஞ்சிருக்க, விஸ்வாமித்திரரை அடைஞ்சிருக்க. விஸ்வாமித்திரர் நீ அடைஞ்சது உன்னுடைய அதிருஷ்டம் அப்படிங்கிற. விஸ்வாமித்திரம் புரஸ்கிருத்திய மகர்ஷிம் அபராஜிதம். அபராஜிதம் யாராலையும் ஜெயிக்கப்பட முடியாதவரான மகர்ஷியான விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு நீ இந்த ஊருக்கு சேர்ந்திருக்க. அவர் எப்படிப்பட்டவர், அச்சிந்திய கர்மா, அவர் என்ன செய்வார் எப்படி செய்வார் என்று நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அதாவது லோகத்துல என்ன ஆகும்னாக்க, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கேரக்டர். மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், அதுகளுக்கு இந்த நேரத்துல இப்ப இங்க என்ன நடக்கிறது அவ்வளவுதான் அதுகளால சொல்ல முடியும். சிலதெல்லாம் ஒத்துக்காது, உடம்புக்கு ஒத்துக்காது, சில செடிகள் தான் சாப்பிட முடியும், சிலதெல்லாம் சாப்பிட முடியாது, சிலதெல்லாம் கார்னிவரஸ், சிலதெல்லாம் ஹெர்பிவரஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் என்ன சாக்காஹாரிகள் மாம்ச இயல்பாகவே அதுக்கு மாம்சபட்சணி, இயல்பாகவே இதுவா இருக்கு, சாக்காஹாரியா இருக்கு. அதுகளுக்கு நம்மளுக்கு இது நல்லதா அது நல்லதா, இது சாப்பிடலாமா அது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. இயல்பிலேயே இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியும், இயல்பிலேயே இது சாப்பிடணும், அதுகளுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு இயல்பிலேயே இருக்கு, எல்லாமே அதுலயே புதிஞ்சிருக்கு. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. அதான் அழகா ஒரு நீதி ஸ்லோகம் ஒன்று சொல்றது, எத்திர நாஸ்தி கதிர்வாயோகோ பரீச்சீனாம்ச பாஸ்வதா. சூரியனுடைய கிரணங்களும் வாயுவினுடைய சஞ்சாரமும் எங்க இல்லையோ,
சூரியனுடைய கிரணங்களும் வாயுனுடைய சஞ்சாரமும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். நேத்திக்கு வெயில் இன்னைக்கு அடிக்க முடியுமோ? நேற்று விஷயத்துல வெயில் அடிக்க முடியுமோ? நாளைக்கு வெயில் அடிக்க முடியுமோ? வெயில்ங்கிறது இந்த க்ஷணத்துல அடிக்கும், காத்துங்கிறது இந்த க்ஷணத்துல அடிக்கும். மிருகங்களுக்கு எல்லாம் வெயிலும் காத்தும் எங்க இருக்கோ அங்கதான் வேலை செய்யும். புத்தி இந்த க்ஷணத்துல வேலை செய்யும், பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். சோ பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கறதுல அந்த புத்தி வேலை செய்யாது. தத்ராபி பிரசரத்யேஷா. சோ மனுஷனுடைய புத்தி என்ன பண்றது? ஏற்கனவே என்ன நடந்திருக்கோ, நடந்திருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதோட இல்லாம அது அவன் புத்தி ரெஜிஸ்டர் பண்றது. ரெஜிஸ்டர் பண்ணி தான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பண்றது? அந்த புத்தியை அவனுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ ஃபியூச்சருக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் பிளான் பண்ண சொல்லி தருது. இந்த பாஸ்ட் ஃபியூச்சர்ங்கிறது மிருகங்களுடைய இதுல இல்ல. அதனாலதான் மிருகங்களால என்ன பண்ண முடியாது? ஆகாரத்தை இன்னைக்கு கிடைச்சு கொடுத்தோம்னா நாளைக்கு ஆகாரம்னு சேர்த்து வச்சுக்க முடியாது. நாளைக்கு ஆகாரம் எங்க கிடைக்கிறதோ அங்க தேடிட்டு தான் போயாகணும். அந்தந்த நேரத்தில் அதுகளுக்கு ஆகாரம் கிடைக்குமே ஒழிய சேர்த்து வச்சுட்டு இல்ல நேத்தி ஆகாரத்தை உபயோகப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறது பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரெண்டும் மனுஷன்ட்டு தான் இருக்கு. ஸோ மனுஷன்ட்ட இருக்கும்போது மனுஷன் என்ன பண்றான்? ரேஷனலா, அதாவது காரிய காரண பாவங்களை திங்க் பண்றான். காரிய காரண பாவங்களை திங்க் பண்ணும்போது அவனுடைய புத்தியும் என்ன ஆயிடுத்து? ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அவனுடைய நாலேஜ் எந்த அளவுல இருக்கோ அந்த அளவுல தான் காரிய காரண பாவத்தை அவனால திங்க் பண்ண முடியறது. சோ அதை விட கொஞ்சம் அதிகமா காரிய காரண பாவத்தை திங்க் பண்றவாளா இருந்தால் புரிஞ்சுக்க முடியாம போகும்போது இவனுக்கு பொறுத்தையார் மேல கோபம் வருது. அதுதான் ரெண்டு பேருக்கு. ஒருத்தரால என்ன பண்ண முடியாது? ஒரு லிமிடெட் சர்க்கிள்ல மட்டும் திங்க் பண்ண முடியாது. இன்னொருத்தரால கொஞ்சம் பெரிய சர்க்கிள்ல திங்க் பண்ண முடியாது. பெரிய சர்க்கிள்ல திங்க் பண்றவன பார்த்தோன்னா சின்ன சர்க்கிள்ல திங்க் பண்ணணும்னு கோபம் வருது. தேவையில்லாம அனாவசியமா இழுத்து விட்டுக்கிற, அதெல்லாம் இப்ப யாரு யோசிக்க போறா, இது போறாதா? சோ அப்ப என்ன பண்றான்? இதுதான் ரெண்டு பேருக்குள்ள கான்ஃபிளிக்ட். இன்னைக்கு மட்டும் திங்க் பண்றதா, நாளைக்கு திங்க் பண்றதா, நாளைக்கு சேர்த்து திங்க் பண்றதா அப்படிங்கறத மனுஷாளுக்குள்ள வர கான்ஃபிளிக்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அச்சிந்திய கர்மா, யுக யுகாந்தரங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு காரிய காரண பாவங்கள், அதே மாதிரி அண்டாண்டங்களுக்குள்ள பிரம்மாண்டங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரிய காரண பாவங்கள், அதெல்லாம் பத்தி யாராவது யோசிக்கவாவது முடியுமோ? அதனால விஸ்வாமித்திரர் எதை நினைக்கிறார், எப்ப நினைக்கிறார், எப்படி நினைக்கிறார், எதுக்காக நினைக்கிறார் அப்படிங்கறத நம்மளால யாராலையும் இமேஜின் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட மகான் அப்படின்னார். அச்சிந்திய கர்மா, அச்சிந்திய கர்மானா அவருடைய பிரபாவத்தை நம்மளால யோசிக்கவே முடியாது அப்படின்னார். அதாவது பொறுத்தையாரால சிருஷ்டிக்க கூட முடியாதபடி அந்த இந்த இது இருக்கு பாருங்க, சிருஷ்டி அந்நியமிந்திரன் கரிஷ்யாமின்னு அந்த சிருஷ்டியை ஏற்படுத்தினவர் அச்சிந்திய கர்மா. தபசா, தபசா பிரம்மர்ஷி, தபஸ்னாலே பிரம்மர்ஷித்துவத்தை கிடைச்சவர். வசிஷ்டர் வாயால பிரம்மசின்னு தபசா பிரம்மர்ஷித்துவத்தை அடைஞ்சவர். அமித பிரபா, இவருடைய சக்தி இவருடைய ஒளி எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது இல்ல. விஸ்வாமித்ரஹா, விஸ்வாம் உலகம் அத்தனைக்கும் நண்பர். யாருக்கும் இவ்வளவு பிரபா இது இருந்தா கூட அந்த இவெல்லாம் இருக்கா பாருங்க, சுபாகு மாரீசன், அதனால அவளுக்கு எதுவும் நடத்தக்கூடாதுன்னு என்ன பண்ணாரு? போய் ராமனை கூப்பிட்டு வந்தார். கத்திரியர்கள், கத்திரியர்களுக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி சிஷ்யர்களை காப்பாற்ற வேண்டியது அவளுடைய கடமை. அதனால அவள் மூலமா நடக்கட்டும், தன்னுடைய தபஸ் மூலமா நடக்கிறதா இருந்தா கூட தேவையில்லை, அவள் மூலமா நடக்கட்டும் அப்படின்றது. விஸ்வாமித்திரஹா அவ்வளவு பேருக்கு நண்பர். மகா தேஜாஹா வேத்மியனம் பரமாம் கதிம். பரமாம் கதிம்னாக்க அதாவது எல்லாருக்கும் நல்லது பண்றவராக மட்டுமே இவரை நான் அறிவேன். ஏன்னா விஸ்வாமித்திரர் தான் என்ன பண்ணாரு? காயத்ரி மந்திரத்தை கத்துக்கு. எந்த காயத்ரி மந்திரத்தை உபநயனத்துல உபதேசம் பண்ணிக்கிறோமோ, எந்த காயத்ரி மந்திரம் நிச்சயம் 3 வேளையும் நம்மளுக்கு ஜப்பியமா இருக்கோ, காயத்ரி மாத்திர சாரோபி, காயத்ரி மந்திரத்தை மட்டுமே உபதேசம் பண்ணிக்கிறதுனாலேயே பிராமணத்துவம் இன்னைக்கு சித்திக்கிறதா இருக்கிறதாக்க அந்த காயத்ரி மந்திரத்தை கத்து கொடுத்த அதை உபதேசம் பண்ணினவர் விஸ்வாமித்திரர். சோ இவரை தவிர வேற ஏதாவது ஜனங்களுக்கு பரமஹித பிரதத்துவம் பண்ணக்கூடியவர் யாராவது இருக்க முடியுமோ? சோ வேத்மியனும் பரமாம் கதிம், ஜனங்களுக்கு பரமஹித பிரதர். இவரை காட்டிலும் இன்னொரு ஹிதத்தை கொடுக்கக்கூடியவர் வேற ஒருத்தரை நம்மளால பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர். நாஸ்தி தன்யதரோ ராம ஸ்வத்தோ அந்யோ புவி கஷ்டன. உன்னை தன்னுடைய காப்பாற்றத்துக்காக தன்னுடைய புரட்டிஜை இவர் எழுத்துட்டு இருக்கார். சோ ஸ்வத்தஹா அந்யஹா தன்யதரஹா கஷ்டன நாஸ்தி. உன்னை காட்டிலும் உலகத்துல கொடுத்து வச்சும் இன்னொருத்த உலகத்துல இருக்க முடியாது. ஸ்வத்தஹா அந்யஹா, ஸ்வத்தஹா உன்னை காட்டிலும், அந்யஹா வேற ஒருத்தன், தன்ய தரஹா மோர் ஃபார்ச்சுனேட் நாஸ்தி இருக்க முடியாது. ஏன்னா கோப்தா குசிக புத்திரஸ்தே, குசிகருடைய புத்திரான விஸ்வாமித்திரர் உனக்கு ப்ரொடெக்டரா இருக்கார். ஏன தப்தம் மகத்தபஹா, யார் மிக கடுமையான தபஸ் பண்ணாரோ. ஸ்ரூயதாம் ச அபிதாசியாமி கௌசிகஸ்ய மகாத்மனஹா. ஸ்ரூயதாம் கேளு, அபிதாசியாமி நான் சொல்றேன். கௌசிகஸ்ய மகாத்மனஹா, மகாத்மாவான குசிக புத்திரர் இருக்காரு. யதாபலம் யதா தத்துவம், இவருடைய சக்தி என்ன, இவருடைய பெருமை என்ன எல்லாத்தையும் நான் சொல்றேன். நிகததா, அதாவது கண்டதா, எல்லாத்தையும் நான் சும்மா ஒரு க்ளூவா சிங்க் பண்ணல, வாஸ்தவமா எல்லாத்தையும் நான் என்ன சொல்றேன், விளக்கி உனக்கு சொல்றேன் கேளுன்னார். ராஜா ஆசி தேச தர்மாத்மா,
தீர்க்க காலம். இப்பதான் இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, காட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். தீர்க்க காலம் ராஜா ஆசீத், ரொம்ப நாளைக்கு இவர் ராஜாவா இருந்தார். அறிந்த மகா சத்துருக்கள் அனைவரையும் அழிக்கக்கூடிய ராஜாவாக இருந்தார். தர்மஜா, தர்மத்தை அறிஞ்சவர். கிருதவித்யஸ்ச, விதிகளை தெரிஞ்சின்றவர். பிரஜானாம்ச ஹிதேரதா, பிரஜைகளுடைய ஹிதம் இருக்கு பாருங்க, அதுல ரதா, அதுலயே ஈடுபட்டு இருந்தவராக இருந்தார். பிரஜானாம்ச ஹிதேரதா. பிரஜாபதி சுதஸ்வாசி குஷோநாம மகீபதி, பிரஜாபதி அவருடைய பிள்ளையாக குஷன் ஒரு பெரியவர் இருந்தார். குஷஸ்ய புத்திரஹா பலவான் குஷநாப சுதார்மிகா, குஷனுடைய பிள்ளைக்கு குஷநாபன் பேரு. குஷநாப சுதஸ்வாசி காதிரித்யேவ விசுப்தா, குஷநாபனுக்கு காதின்னு ஒரு புள்ள. காதே புத்திரோ மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி, காதியனுடைய புள்ள விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரோ மகாதேஜாக பாலயாமாச மேதினி, விஸ்வாமித்ரர் என்ன பண்ணார், ரொம்ப நாள் இந்த ஜெகத்தை காப்பாத்தின்னு வந்தார். பகு வருஷ சகசிராணி ராஜா ராஜ்யம் மகாரயத், அவர் என்ன பண்ணார், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த நாட்டை ஆண்டு வந்தார். கதாச்சித்து மகாதேஜாக யோஜயித்வா வரூதினி, அவர் என்ன பண்ணார், வரூதினா சதுரங்க சேனை, ரதகஜ துரக பதாதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரதகஜ துரக பதாதிங்கிற சதுரங்க சேனையும் யோஜயித்வா, அதாவது நாடு எப்படி இருக்கு, நாட்டுல ஏதாவது வம்பு தும்புகள் இருக்கா, ஜனங்கள்லாம் சரியா இருந்துட்டு இருக்காளா, அவளுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, இருந்ததுன்னா திரும்பி ஊருக்கு போய் படை அனுப்புன்னு சொல்லாமல் அந்த நேரத்திலேயே அவளுக்கு வேணுங்கிற சௌரியங்களை பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தன் நாட்டை சுத்தி பார்க்க கிளம்பினார். கிளம்பும் போது சதுரங்க சேனைகளோட கிளம்பினார். அட்சோகினி பரிவர்த்தா, அது எப்படி இருந்தது, அட்சோகினி ஒரு ரெஜிமெண்ட். பரிச்சக்கிராம மேதினி, பூமியா ஒரு சுத்தின் வந்தார். அப்படி சுத்தின் வரும்போது என்னாச்சுன்னா, நகராணிச்ச ராஷ்டிராணி சரிதச்ச மகாகிரி, நகரங்கள், நகரங்கள்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், ராஷ்டிராணி தேசங்கள், சரிதா நதிகள், மகாகிரியின் பெரிய மலைகள், ஆசிரமான் முனிவருடைய ஆபஸ்திரங்கள், கிரமசோ ராஜா விசரன் ஆஜகாமச்ச, எல்லாத்தையும் என்ன பண்ணார், ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்கு, சௌரியமா இருக்கா, நிம்மதியா இருக்கா, ஜனங்கள்லாம் அவ காரியத்தை பார்த்துட்டு இருக்காளா, அவளுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்தார். வசிஷ்டஸ்ய ஆசிரம பதம், அப்படி சுத்தின்னு என்ன பண்ணார், வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். வசிஷ்டருடைய ஆசிரமம் எப்படி இருக்குன்னா, நானா புஷ்ப லதா துருவம், பலவிதமான புஷ்பங்கள், கொடிகள், மரங்கள், நானா மிருக கணா கீர்ணம், பல மிருகன்னா மான்கள், மான்களுடைய பல வகை மான்கள், அந்த மான்கள் எல்லாம் அந்த ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கு. சித்த சாரண சேவிதம், தேவர்கள்ல சில கணங்கள், சித்தர்கள் சாரணர்கள்னு சொல்லக்கூடிய சில தேவர்களா இருக்கா இல்லையா, அவ கூட இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. வசிஷ்டருடைய ஆசிரம பதத்துல அந்த மாதிரி தேவர்கள்லாம் கூட வந்துட்டு இருக்கா. தேவ தானவ கந்தர்வைகி கிண்ணரைகி உபசோபிதம், பிரசாந்த ஹரிணாகீர்ணம், சந்தோஷமா, அதாவது யார்கிட்டையும் எந்த பயமும் இல்லாமல், ஹரிணம்னா மான்கள், மான்கள்ல புள்ளி மான்கள் மாதிரி, அந்த மான்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆகீர்ணம், அந்த மான்களாலே நிரம்பின இடம் இது. விஜசங்க நிஷேவிதம், விஜசங்கன்னா பிராமணர்கள்லாம் கூட்டம் கூட்டமா அந்த இடத்துல இருந்துருக்கா. பிரம்மர்ஷி கண சங்கீர்ணம், தேவர்ஷி கண சேவிதம், பிரம்மர்ஷிகளும் நிறைய அந்த ஊர்ல, அந்த வசிஷ்டருடைய ஆசிரமத்துல பிரம்மர்ஷிகளும் இருந்துட்டு இருக்கா, தேவர்ஷிகள் எல்லாமும் இருந்துட்டு இருக்கா. தேவர்ஷிகள்லாம் நாரதரி வாழலாம் மாதிரி, அவள்லாம் வசிஷ்டரை சேவிச்சுட்டு இருக்கா. தபஸ்சரண சம்சித்தைஹி, தபஸ்னாலே, தபஸ் சரணம்னு சொன்னா அனுஷ்டானம், தப்போ அனுஷ்டானத்தினால சித்தி ஏற்பட்டவர்கள், தபஸ் சித்தி ஏற்பட்டவர்கள். அக்னி கல்பைகி, அக்னி கல்பைகின்னா அக்னியே, கல்பனம்னா அரேஞ்ச்மெண்ட், அக்னியை ஏற்படுத்துறவா, அதாவது அக்னிஹோத்திரிகள்னு அர்த்தம். வசிஷ்டருடைய ஆசிரமத்துல நிறைய அக்னிஹோத்திரிகள் இருக்கா. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த துலா காவேரி மகாத்மியம் அப்படின்னு ஒரு புஸ்தகம். இந்த துலா காவேரி மகாத்மியத்துல ரெண்டு பேரும், விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதா ஒரு இது. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாருனாக்கா, வசிஷ்டரை பார்க்க வரும்போது வெறுங்கையோட, ரக்தஹஸ்தோ நோபேயாத் ராஜானம் தெய்வத்தம் குரும், பெரியவாளை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணார் விஸ்வாமித்திரர், வசிஷ்டருக்கு ஏதாவது கொடுக்கணும். லௌகிகமான வஸ்துக்கள்லாம் கொடுத்தா என்ன லாபம், அதுல வசிஷ்டருக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால என்ன பண்ணார் விஸ்வாமித்திரர், என்ன சொன்னாருனாக்கா, நான் ஏதோ ஒரு கோடி காயத்ரி ஜபத்தினுடைய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாலும், ஏதோ ஒரு கோடியோ நிறைய, 100 கோடி ஏதோ அவ்வளவு காயத்ரி ஜபத்தோட புண்ணியத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும். சோ ஒரு கிஃப்ட் ஒரு பெரியவர் கொடுக்கும்போது மாத்தலாம், வாங்கிக்காம இருக்கலாமா, சரி அப்படின்னு வசிஷ்டர் என்ன பண்ணாரு, வாங்கிட்டார். பதிலுக்கு வந்தவாளுக்கு ஏதாவது கொடுக்கணுமோ இல்லையோ, அதனால வசிஷ்டர் என்ன பண்ணாருன்னாக்க, நான் ஒருவேளை அக்னிஹோத்திரத்தினுடைய பலனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அவ்வளவு கோடி காயத்ரி ஜபத்தினுடைய பலனானது ஒருவேளை அக்னிஹோத்திரத்தினுடைய பலனுக்கு சமானமா இருக்கு. அக்னிஹோத்திர பலா வேதாக, வேதாத்தியனம் பண்றதனுடைய லாபம் என்ன அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்ணலைன்னா வேதாத்தியனம் பண்ணி, வேதாத்தியனம் பண்ணலைன்னா பிராமணத்துவமே கிடையாது, வேதாத்தியனம் பண்ணாம இருக்கப்படாது. நிஷ்காரணோ பிராமணோ பிராமணேன ஷடங்கோ வேதோ அத்தியா நியாயச்ச, ஏன் வேதம் அத்தியனம் பண்ணணும்னு கேட்கக்கூடாது. பிராமணனா பிறந்த ஒருத்தர் என்ன பண்ணணும்,
ஏன் வேதம் அத்தியனம் பண்ணணும்னு கேள்வி கேட்காம வேதாத்தியனத்தை பண்ணணும். வேதாத்தியனம் பண்ண என்ன பண்ணணும்னா அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் தான் ஆச்சாரியர்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்க புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் சாதாரண லௌகிகமான கர்மாலாம் எழுதிருக்க மாட்டாரு. அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திர பலா வேதாக மினிமம் கர்மா அக்னிஹோத்திரம். எல்லா தேவதைகளும் யாராவது ஒருத்தட்ட போய் என்ன ஆகும், எனக்கு இந்த காரியத்தை நீ பண்ணி கொடு அப்படின்னா வரம் பிரணை அப்படின்னு வரும். எனக்கு என்ன தர பதிலுக்கு அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா எனக்கு அக்னிஹோத்திரத்துல பங்கு கொடு. அக்னிஹோத்திரம் ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு, யாருக்கும் இடம் கொடுக்க முடியலையே அப்படின்னார். அக்னிஹோத்திரம் நடக்கிற கதவு வாசப்படி நான் தொட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல அக்னிஹோத்திரத்தினுடைய சம்பந்தம் வேணும். அக்னிஹோத்திரத்தினுடைய சம்பந்தத்தினாலதான் தேவர்களுக்கு எல்லாமே தேவத்தை சிந்திக்கிறது அப்படின்னு அக்னிஹோத்திரத்தை அவ்வளவு வசதியா அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கு. அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய ஒருவேளை அக்னிஹோத்திரத்தினுடைய பலனை உனக்கு கொடுக்குறேன்னு வசிஷ்டர் சொன்னார்னு சொன்னோம்னாக்க அப்ப அவருடைய ஆசிரமத்துல எவ்வளவு அக்னிஹோத்திரிகள் இருக்கலாம். அக்னி கல்பைகி, அக்னி கல்பைக்குன்னா சாதாரணமா அக்னி கல்பம்ங்கிற வார்த்தைக்கு சமானம்னு அர்த்தம். அக்னி கல்பைக்குன்னா அக்னி போன்று பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய இல்ல அக்னி போன்று ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடியன்னு சொல்லலாம். ஆனா வியாக்கியாத்தர்கள் உத்தரவிடாம என்ன பண்றா, அக்னியை கல்பிக்கிறவர்கள், அக்னியை அரேஞ்ச் பண்றவர்கள், அக்னிஹோத்திர சாலை ஏற்படுத்துறவர்கள் அப்படின்னு அக்னிஹோத்திர சாலை வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவ்வளவு விசேஷமா நடந்துட்டு இருக்கு. அக்னிகல்பைர் மகாத்மபிகி சததம் சங்குலம் ஸ்ரீமத் பிரம்ம கல்பைர் மகாத்மபிகி. அதே மாதிரி அவள்லாம் என்ன பண்றாருன்னா, அதாவது பிரம்ம கல்பைகி, பிரம்ம கல்பைக்குனாக்க வேதத்தை கல்பிச்சுட்டு இருக்கிறவ, வேதத்தை சாகா வேதமா என்னென்ன இருக்கோ எப்படி இருக்குன்னு அந்த வேதத்தை எல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறவா அப்படின்னாரு. அப்பக்ஷைகி வாயு பக்ஷைஷ்ட சீர்ண பர்ணாசனை ததா. சில பேர் என்ன பண்ண, அப்பக்ஷைகி ஜலத்தை மட்டுமே சாப்பிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, வாயு பக்ஷைகி ஒண்ணுமே சாப்பிடாம வாயுவை மட்டுமே பிராணாயாமம் பண்ணும்போது சில நேரங்கள்ல மூச்சு விட்டுவாளுதான் அப்படி இருக்கிறவா. சீர்ண பர்ணாசனைகி காஞ்சி போன இலையை சாப்பிடுறவா. பலமூலாசனைகி சில பேர் வெறும் பழத்தை மட்டும் சாப்பிடுறவா. மூலம்னு சொன்னோம்னாக்க இந்த வேர்கள்ல இருக்கக்கூடிய கிழங்குகள், வெளியில இருக்கிற வேர்கள்ல இருக்கக்கூடிய கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கணும், வேர்ல முறைக்கக்கூடிய கிழங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மூலாசனைகி. தாந்தைகி, தாந்தைகினா இந்திரிய நிகிரகங்கள் உடையவர்கள். ஜித தோஷைகி எல்லா விதமான தோஷங்களையும் ஜெயித்தவர்கள். ஜிதேந்திரியைகி இந்திரிய நிகிரகம் பண்ணினவர்கள். தாந்தைகினாக்க கர்மேந்திரிய நிகிரகம், மதமாச்சரியாதி நிகிரகங்கள். ஜிதேந்திரியனாக்க மெய்வாய் கண் மூக்கு நாக்குன்னு சொல்லுமே, அதே மாதிரி ஞானேந்திரிய நிகிரகம். சாந்தைகி தாந்தைகின்னு சொல்றது. ரிஷிபிர் வாலகில்யைச்ச ஜபஹோம பராயணைகி. வாலகில்யாள்னு சில ரிஷிகள் 60,000 பேராம். ஏவாலகில்யா ஏவாலாக தேவாலகில்யாகன்னு வேதத்திலேயே வாழை பத்தி சொல்றது. அதாவது சூரியனுக்கு எதிர்க்க நின்றுண்டு தினம் சூரியன் போகும்போது வேத பாராயணம் பண்ணிட்டே இருக்கலாம். சூரியனுக்கு முதுக காட்டாம பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கலாம். சூரியனுடைய தேர் எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு வேகமா இவ பின்னாடியே நடந்து போகக்கூடிய சக்தி படைச்சவா. அவளுக்கு பேரு வாலகில்யாள்னு பேரு. இவளுடைய வேத பாராயண மகாத்மியத்தினால்தான் சூரியன் சூரியனாக இருக்கான், அவனுக்கு அவ்வளவு விதமான ஜுவலன சக்தி அப்படின்னு வேதம் இந்த வாலகில்யாளை பத்தி பேசுறது. இவாளும் இந்த வாலகில்யாளும் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் இருந்துட்டு வசிஷ்டரை சேவிச்சுட்டு இருக்கா. ஜபஹோம பராயணை அந்நீகி வைகானசை செய்வ. வைகானசாள்னு சொன்னோம்னாக்க வானப்பிரஸ்தாள். அபிஞான சாகுந்தரத்துல கூட வரும். இந்த வைகானச சூத்திரங்கள்ல தான் வானப்பிரஸ்தாசிரமத்தை பத்தி விசேஷமா சொல்லியிருக்கு. அதனால வானப்பிரஸ்தாளுக்கே வைகானசாள் அப்படின்னு பேரு. வானப்பிரஸ்தால பல விதமான வானப்பிரஸ்தாள் இருக்கா, சோராச்சாரிகள் இது யாயா என்னமோ. அவ எல்லார பத்தியும் வைகானச தர்ம சூத்திரத்துல விசேஷமா சொல்லியிருக்கு. அதனால வானப்பிரஸ்தாளுக்கு சாதாரணமா வைகானசாள் அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்படிப்பட்ட வானப்பிரஸ்தாள்லாம் இவருடைய ஆசிரமத்தில் இருந்துருக்கா. சமந்தாது உபசோபிதம் வசிஷ்டஸ்ய ஆசிரம பதம் பிரம்மலோகம் இவாபரம். வசிஷ்டருடைய ஆசிரமம் எப்படி இருக்கு, பூலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மலோகம் மாதிரி. பூலோக கைலாசம் பூலோக வைகுண்டம்னா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வசிஷ்டருடைய ஆசிரமம் பூலோக பிரம்மலோகமா இருக்கு. அப்படிப்பட்ட வசிஷ்டருடைய ஆசிரமத்தை ததர்ஷ ஜெயதாம் சிரேஷ்டா. ஜெயதாம் சிரேஷ்டானா ஜெயதாம்னா சூரர்கள், ஜெயிக்கிறவர்கள்னா சூரர்கள். அவர்களுக்குள்ள சிறந்தவரா இருக்கிறவரான விஸ்வாமித்திரர் மகாபலஹா ததர்ஷ அந்த ஆசிரமத்தை பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணார், தம் திருஷ்டுவா பரமபிரீதா விஸ்வாமித்ரோ மகாபலஹா. இப்படிப்பட்ட பிரம்மலோகம் போல இருக்கக்கூடிய வசிஷ்டருடைய ஆசிரமத்தை பார்த்த உடனே விஸ்வாமித்திரருக்கு என்ன ஆயிடுத்து, மிகுந்த சந்தோஷம். பிரணதஹா ரொம்ப வினயத்தோட. இதுல காளிதாசன் அபிஞான சாகுந்தரம் சொல்றான். என்ன பண்ணான்னா துஷ்யந்தன் கண்ணூருடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டான். கண்ணூருடைய ஆசிரமத்துக்கு எதேச்சியா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதாவது மிருகையா வேட்டையாடிட்டே வரான். வேட்டையாடின்னு வரும்போது அவனுடைய வீரர்களோட கண்ணூருடைய ஆசிரமத்துக்கு வந்துடுறான். கண்ணூருடைய ஆசிரமத்துக்கு வந்தோடனே அந்த வைகானசாள் இருக்கா. அவ என்ன பண்ணானா நகந்தவியோ நகந்தவியா ஆசிரமம் இருக்கோயம். அந்த மானை ஒன்னு அடிக்க வரும்பொழுது அந்த இடத்துல இந்த மான் ஆசிரம மான், அந்த மானை நீ வேட்டையாடப்படாது அப்படின்னு 2 வைகானசாள் என்ன பண்றா, அவனை பார்த்துன்னு தடுத்துன்னு போறா. இது யாருடைய ஆசிரமம் தான், கண்ணூருடைய ஆசிரமம். உள்ள
ரிஷியுடைய புத்திரி இருக்கா, நீ வந்து அதிதி சத்காரத்தை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிடுறான். அது கேட்ட உடனே ஆசிரமம் இந்த இடத்துல நம்ம படைகளோட உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ரிஷியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணாம போகக்கூடாது. ஒரு ஆசிரமத்துக்கு வரைக்கும் வந்துட்டு, அதாவது ஒரு கோவில் வந்துட்டாலோ, ஒரு பெரிய ஆசிரமம் ரிஷி ஆசிரமம் எல்லாம் இருந்தாலோ அவளை பார்க்காம உல்லங்கனம் பண்ணிட்டு போகக்கூடாது. திலீபன் என்ன பண்ணான், இந்திரனை பாக்குறதுக்காக போயிருந்தான். இந்திரனை பாக்கிறதுக்கு போகும்போது காமதேனு வாசல்ல உட்கார்ந்துருக்கு. திரும்பி வரும்போது கொஞ்சம் அர்ஜென்ட்டா வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில வரும்போது என்ன எடுத்து, அந்த காமதேனுவை உல்லங்கனம் பண்ணின்னு வந்துட்டோம். அதே காமதேனுவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாம கொஞ்சம் அவசரமா வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டான். அதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அப்படிதான், அவன் குழந்தை இல்ல. அதுக்கப்புறம் வசிஷ்டத்தை போய் கேட்கிறான். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி நீ காமதேனுவை உல்லங்கனம் பண்ணதுனால இந்த தோஷம் வந்தது, அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்றதுக்காக நீ நந்தினிக்கு என்ன பண்ண, உபச்சாரம் பண்ணுன்னு காமதேனுடைய பொண்ணான நந்தினியை கொடுத்தார். நந்தினிக்கு உபச்சாரம் பண்ணிதான் அவனுக்கு திலீபனுக்கு குழந்தை பிறந்தது. அந்த கதையை விசேஷமா ரகுவம்சம் முதல் சர்க்கம் 2வது சர்க்கத்துல ரொம்ப விசேஷமா அந்த கதையை சொல்லியிருக்கான். சோ அதனால என்ன ஆகுது, யார் பெரியவாளா இருந்தாலும் பெரியவாள் என்ன பண்ணணும், தஸ்மாத் ஆத்மக்கியம் கட்சியே பூதிகாமா குண்டகோபனிஷத்துல ஒரு விதியாவே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆத்மக்கியங்கிற சர்வஸ்வரூபியா இருக்கிறதுனால நம்ம பண்ற உல்லங்கனம் எல்லாரையும் பண்ண உல்லங்கனம். ஒரு ஆத்மக்கியன் ஒரு பெரியவாளை உல்லங்கனம் பண்ணோம்னா என்ன ஆகுது, அவளுக்கு வந்து சர்வாத்ம பாவம் இருக்கிற காரணத்தினால எல்லா மகான்களையும் உல்லங்கனம் பண்ண தோஷம் வந்து சேரும். அதனாலதான் என்ன சொன்னார், பிரணதோ வினயா தீரஹா, இவன் தீரஹா புத்திமான். அதனால என்ன பண்ணான், பிரணதஹா வணங்கினவனாக. துஷ்யந்தன் போகும்போது தன்னுடைய ராஜாங்கிறத காட்டக்கூடிய எல்லா விதமான நகைகளையும் கைட்டி கொடுத்துட்டு ரொம்ப பேர் மினிமமா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் போட்டு போறான்னு சொல்லியிருக்கு பாருங்க. பிரணயோ வினயா தீரஹா வசிஷ்டம் ஜபதாம்பரம், ஜபம் பண்றவாளுக்குள்ள சிரேஷ்டதா இருக்கிறவர வசிஷ்டத்தை பாக்கிறதுக்கு போறான். ஸ்வாகதம் தவச்சேத்யுக்தா வசிஷ்டேன மகாத்மனா. வசிஷ்டன் என்ன பண்ணார், ஸ்வாகதம் உனக்கு நல்லது ஏற்பட்டம் நல்வரவு அப்படின்னு கூப்பிட்டார். ஆசனம் சாத்திய பகவான் வசிஷ்டோ வியாதி தேசக, வந்த ராஜா இல்லையா, ஆசனம் இது ஆசிதான்னு என்ன பண்ணார், ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்காந்துக்கும் அப்படின்னார். உபவிஷ்டாயச்சு ததா விஸ்வாமித்ராய தீமதே யதா நியாயம் முனிவரஹா பலம் மூலம் உபாகரத். உட்காந்துட்ட உடனே என்ன பண்ணார், பல மூலம் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எது தோதா இருக்குமோ அந்த நேரத்துக்கு அப்படிப்பட்ட பழங்கள் கிழங்குகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் எதற்கு கொடுத்தார். பிரதிகிருஹியத்து தாம் பூஜாம் வசிஷ்டாத் ராஜசத்தமஹா. தாம் பூஜாம் பிரதிகிருஹிய, அந்த பூஜை என்ன பண்ணா வசிஷ்டர் ராஜா ஏத்துட்டான். தாம் பூஜாம் பிரதிகிருஹிய தபோக்னிஹோத்திர சிஷ்யேஷு குஷலம் பர்ய பிரிச்சத. தபஹா அக்னிஹோத்திர சிஷ்யேஷு, உங்களுடைய தபஸ் வளர்றதா, முனிவரை பார்த்து ஒண்ணு கேட்க உடனே முதல் கேள்வி என்ன கேட்கணும், ஓகேமா அப்படின்னு கேட்கலாம். தபஸ் யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த மாதிரி முதல்ல தபஹா, தபஸ் சரியா பண்ணிட்டு இருக்கா, தபஸ் இல்லாம நடந்துட்டு இருக்கா. அடுத்தது அக்னிஹோத்திரம் தவறாம பண்ண முடியறதா, உங்களுடைய சிஷ்யாள் எல்லாம் எப்படி இருக்கா. ஏன்னா ஒரு பெரிய வாத்தியாருக்கு ரிஷிகளுக்கு முக்கியமான விஷயம் என்ன, அவளுடைய சிஷ்யாள் தான். அதனால என்ன பண்ணோம், நீங்க சௌக்கியமானு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க சிஷ்யாள் எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி. சோ தப்போ எப்படி கேட்கணும், எந்த கேள்வி கேட்கணும் எப்படின்னு கேட்கறான் பாருங்க. தப்போ அக்னிஹோத்திர சிஷ்யேஷு குஷலம் பரியபிரிச்சத. ரிஷியை பார்த்த உடனே பிராமணர் குஷலம் சௌக்கியமா, சோ உங்களுடைய தபஸ் சௌக்கியமா இருக்கா, தபஸ் வந்து விக்னம் இல்லாம நடக்கிறதா, அக்னிஹோத்திரங்கள் விக்னம் இல்லாம நடந்துட்டு இருக்கா, ரிஷியெல்லாம் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னா. விஸ்வாமித்ரோ மகாதேஜாஹா வனஸ்பதி கணேததா. அதோட நிக்கல, ஆசிரமமா இருந்தா உங்க ஆசிரமத்துல இருக்கிற செடி கொடி மரங்கள்லாம் பூச்சி போட்டு அரிக்காம சௌரியமா இருக்கா, நிம்மதியா இருந்துட்டு இருக்கா. ஏன்னா ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு தேவையானது என்ன, அவளுக்கு ஒண்ணுங்கிறது சமித்துகள். அது சமித்து வந்து தானா கீழே விழுந்து காஞ்சி போனதா இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சி போனதா இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன பண்றதுன்னா அதுல கொஞ்சம் ஈரம் இருக்கணும். அப்ப அந்த ஆசிரமத்துல பூச்சி போட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சமயத்தை உபயோகப்படுத்த முடியுமோ. அதனால என்ன பண்ணாரு, ஆசிரமத்துல இருக்கிற வனஸ்பதி கணே குசலம் பரியபிரிச்சத, மரம் செடி கொடிகள்லாம் பூச்சி போட்டு அரிக்காம அதுல வியாதி இல்லாம அந்த மரம் செடி கொடிகள்லாம் நிம்மதியா இருந்துட்டு இருக்கா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சௌக்கியமா இருந்தா நீங்க சௌக்கியமா இருக்க போறேன் அப்படின்னு எதெல்லாம் ஒரு ரிஷிகள்கிட்ட என்னென்ன கேட்கணும், ஆசிரமத்துல எதெல்லாம் கேட்கணும். ஏன்னா காளிதாசன் வந்து இவள்கிட்ட சொல்றான், பார்வதி தபஸ் பண்றான்னு வர்ணிக்கும் போது பார்வதி என்ன பண்றான், தபஸ் பண்ற காலத்துல அந்த செடி கொடிகள்லாம் வந்து தண்ணி ஊத்தி தானே நேர்ல தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு இருந்தா இந்த செடி கொடிகளுக்கு வந்து தன்னுடைய குழந்தைங்கிற மாதிரியான பாவனை அவளுக்கு ஏற்பட்டது. பின்னாடி பிறக்க போற சுப்பிரமணியர் கூட இந்த செடி கொடிகள்கிட்ட இருக்கிற குழந்தை மூத்த சுப்பிரமணியர் கூட இந்த செடி கொடிகள் தான் அண்ணாவா நினைச்சுக்கிட்டு இருக்க ஒழிய தான் முதல் குழந்தையா இருந்தா கூட தான் முதல் குழந்தையா நினைச்சுக்க முடியல. இந்த செடி கொடிகள்கிட்ட இருக்கிற முதல் குழந்தை ஜேஷ்ட புத்திரங்கிற ஒரு பிரீத்திய பார்வதிட்ட இருந்து சுப்பிரமணியரால கூட போக்க முடியல அப்படின்னு காளிதாசன் வர்ணிக்கிறான். செடி கொடிகளையும் தன்னுடைய குழந்தைகளாக நினைக்கக்கூடிய ஒரு பாவனை அது ரிஷிகள்கிட்ட ஆசிரமத்துல இருந்துட்டு இருந்தது. அதனால அவள்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காளா. ஏன்னா
முதல் மந்திரம் இதை எடுத்துக்கோ, யஜுர்வேதத்தை எடுத்துக்கோ. யஜுர்வேதனுடைய முதல் மந்திரம் என்ன? சேத்வா ஊர்ஜேத்வா. அதாவது என்ன பண்ணணும்? அக்னிஹோத்திரம் இது பண்ணணும், இஷ்டி பண்ணணும். இஷ்டிக்கு பால் வேணும், தயிர் வேணும். பால் வேணும்னு சொன்னோம்னா ஒரு மாட்டுல இருந்து தான் கலக்கணும். கலக்கும் போது என்ன பண்ணணும்? கண்ணுக்குட்டி ஊட்டினாதான் கறக்கும். கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும் போது கண்ணுக்குட்டியை இழுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு களையை உடைச்சு அதுகிட்ட பச்சையா களையை காமிச்சோம்னா அது நகரும். அந்த களையை என்ன பண்ணணும்? புரச மரத்துல களையை உடைக்கணும். களையை உடைக்கும் போது எப்படி உடைக்கும்? அந்த மரம் எப்படி இருக்கணும்? நிறைய களைச்சி வளர்ந்துருக்கிற மரத்துல இருந்து உடைக்கணும். காஞ்சி போயிருக்கிற மரத்துல இருந்தோ இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கிற மரத்துல இருந்தும் உடைக்கக்கூடாது. பகுஷாகாம் பகுபர்ணாம். அதாவது நிறைய சாக்கை இருக்கணும், நிறைய இலை இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு சிரமம் குறைச்சுதான் இருக்கும். அப்படி இருக்கிற கலையிலேயே உடைக்கும் போது என்ன பண்ணணும்? திரும்ப அதை உடைக்க டக்குன்னு போனோம், உடைச்சோம் ஒன்றும் இல்லை, அதை பிரார்த்தனை பண்ணணும். நான் ஏதோ உடைக்கிறேன்னு நினைக்காத, ஷே அன்னத்துக்காக. அதாவது நான் இப்ப இதை உடைக்கிறதுனால பண்ற போற யாகத்தினால மழை பெய்யும். அந்த மழை உனக்கு வேணுங்கிற தண்ணியை கொடுக்கும், உனக்கு வேணுங்கிற ஆகாரத்தை கொடுக்கும், எனக்கு வேணுங்கிற ஆகாரத்தையும் கொடுக்கும். 2 பேரும் சௌக்கியமா இருக்க முடியும். அதனால நான் உடைக்கிறதுனால உனக்கு நஷ்டம் ஏற்படும் நினைக்காத. நம்ம எல்லாருமே நன்னா வளர்றதுக்கு வேணுங்கிற ஆகாரத்துக்காக. அதோட இதை உடைக்கும் போது இது குறையும் நினைக்காத. ஊர்ஜேத்வா, நீ தான் அவசரமா வளரலாம், நீ ஓங்கி வளர்றதுக்காகவும் ஆகாரத்துக்காகவும் இதை உடைக்கிறேன் அப்படின்னு முதல் பிரார்த்தனையே நம்ம எப்படி இதை காப்பாத்துறது, மரங்களை காப்பாத்துறது, எப்படி உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு பேர் மினிமமா உபயோகப்படுத்தணும், எப்படிப்பட்ட மரங்கள்ல இருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த முதல் வார்த்தையே ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? முதல் மந்திரம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றது? இந்த பிரார்த்தனையோட தான் ஆரம்பிக்கிறது. அந்த பிரார்த்தனை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி விஸ்வாமித்திரர் என்ன பண்றார்? வனஸ்பதி கணேசகா, வனஸ்பதிகள்லாம் சௌக்கியமா இருக்கான்னு விசாரிக்கிறார். சர்வத்திர குசலம் பிராக வசிஷ்டா ராஜ. எல்லாரும் சௌக்கியம் ஒரே வார்த்தையா சொன்னார். கேட்கிறவா தனித்தனியா கேட்கணும், பதில் சொல்றவா ஒரே வார்த்தை, எல்லாம் சௌக்கியம் நல்ல சௌக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை. சுகோபவிஷ்டம் ராஜானம் விஸ்வாமித்திரம் மகாதபாக பப்ரச்சு ஜெபதாம் சிரேஷ்டா வசிஷ்டோ பிரம்மணசுதா வசிஷ்டா. பிரம்மாவனுடைய பிள்ளையான வசிஷ்டர் என்ன பண்ணார்? விஸ்வாமித்திரம் சுகோபவிஷ்டம் ராஜானம். ராஜா இப்ப சௌக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ராஜா வந்தது மரியாதைக்கு, அவன் கெஸ்ட் வந்த மரியாதைக்கு ஹோஸ்ட பார்த்து என்ன பண்ணான்? தன்னுடைய எஜமானரை பார்த்து எல்லாரும் சௌக்கியமான்னு கேட்டான். உட்கார்ந்துட்டோன்னு அவனை பார்த்து கேட்கிறார், கச்சித்தே குசலம் ராஜன், நீ எப்படிப்பா இருக்க, சௌக்கியமா? கச்சித் தர்மேண ரஞ்சயன் பிரஜாகா பாலயசே. தர்மேண பிரஜாகா கச்சித் பாலயசே. நீ என்ன பண்ற? நியாயமான முறையில உன் ஜனங்களை நீ காப்பாத்துறியா? ராஜவிருத்தேன தார்மிக. ராஜவிருத்தேன அதாவது ராஜாவுக்கு என்ன டியூட்டியோ, ராஜாவுக்கு என்ன ஒரு கடமை இருக்கோ, அந்த கடமையின் பிரகாரம் நீ ராஜாக்களை காப்பாத்துறியான்னார். ராஜாவுக்கு என்ன கடமைன்னா நியாயேன அர்ஜனம் அர்த்தசிய. அதாவது ராஜா பொருள் ஈட்டணும், அவனுடைய கோஷத்துக்கு பணம் போகணும். அந்த பணம் நியாயமான முறையில ஈட்டணும். அதாவது இப்ப சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, காக்னிசபிள் அஃபென்ஸ். அதாவது சில தப்பு நடந்து போச்சுன்னா போலீஸ்காரா டைரக்டா தாங்களாகவே அந்த தப்பை என்ன பண்ணலாம், கணக்குல எடுத்துக்கலாம். சில தப்புகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணினா தான் கணக்குல எடுத்துக்கலாம், மொழி கம்ப்ளைண்ட் பண்ணாட்டா எடுத்துக்கப்படாது. அதாவது உங்க வீட்டுக்குள்ள அண்ணா தம்பிகளுக்குள்ள ஏதோ சண்டையாமே, பாகப்பிரிவினையாமே, நான் பண்ணி வைக்கிறேன், ராஜா டக்குனு வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், எங்களால பாகம் பிரிச்சுக்க முடியல, நீங்க பாகம் பிரிக்க ஹெல்ப் பண்ணுமோன்னு யார்ட்டையாவது மத்தியஸ்தத்துக்கு வந்தா தான் நம்ம அவ டிஸ்பியூட்டுக்குள்ள தலையிடலாமே ஒழிய, சாதாரணமா 2 பேருக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்ல தலையிட்டே இருக்கு, நான் பங்கு, இப்ப நான் உங்களை சீட்டு வச்சுட்டேன், எனக்கு என்ன பங்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்பியூட்லயும் புகுந்து பங்கு வாங்கிட்டே இருந்தோம்னாக்கா அது நியாயமான முறையில சம்பாதிக்கிறதா ஆகாது. நியாயமான முறையில சம்பாதிக்கிறோம். அரசுக்கான வருவாய் வரிகளா இருக்கு இல்லையா, அது நியாயமான முறையில ஈட்டினதா இருக்கணும். ஜனங்களை கஷ்டப்பட்டு புடிங்கினதா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு தேனானது தேனி வண்டு பூவில இருந்து எப்படி பறிக்குமோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு கஷ்டம் தெரியாம அவள்கிட்ட இருந்து வசூலிக்கணும். அதுதான் நியாயேன அர்ஜனம் வித்தஸ்ய. அப்படி வசூல் பண்ணின வரியை என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்படியே போட்டு வச்சிருக்க. பாலனம், அதை சரியான முறையில பாதுகாக்கணும். தத்பாத்திரே பிரதிபத்திச்ச, நல்ல முறையில அதை விநியோகம் பண்ணணும். சரியான முறையில பொருளீட்டல், அது பெருக்குதல், அதை சரியான முறையில பாதுகாத்தல், சரியான முறையில விநியோகம் செய்தல், இந்த 4ம் ஒரு அரசனுக்குரிய கடமைகள். இந்த கடமையை நீ சரிவர பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னா, கச்சித்தே சம்பிரதா பிரித்யாகா கச்சித் திஷ்டந்தி சாசனே. சரியான முறையில உன்னுடைய வேலைக்காரால போஷிக்கிறையா, அவளை சரியான முறையில கவனிச்சிருக்கியா? ஏன்னா எல்லா காரியமும் ராஜாவே பார்க்க முடியாது. நாளைக்கு ஒரு சண்டை வேற ஏதோ ஒண்ணுக்க உங்ககிட்ட இருக்கிற கவர்மெண்ட் சர்வன்ஸ் தானே பார்த்தாகணும். ஸோ உன்னுடைய கவர்மெண்ட் சர்வன்ஸ் மனசுல அதிருப்தி ஏற்படாம சரியான முறையில நல்லபடியா பார்த்துட்டு இருக்கியா? அவளும் சட்டத்தை மீறாம உள்ள சாதனை, அவளும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கிறாளான்னு பாத்துக்கிறியா? கச்சித்தே விஜிதா சர்வே ரிபவஹா ரிபுசூதன. எதிரிகளை அழிப்பவனே, உன் எதிரிகள் அத்தனை பேரையும் அழிச்சுட்டியா? எதிரிகள், ஏன்னா எதிரிகள் இருந்தாக்க நாட்டுல எப்படி நிம்மதி இருக்கும்? ஸோ எதிரிகள் இல்லாம இருக்காளா?
கச்சித் பலேஷு கோசேஷு மித்ரேஷு ச பரந்தப குஷலந்தே நரவியாகிர புத்திர பௌத்ரே ததானக. கச்சித் பலேஷு, பலேஷுனா ஆர்மி, கோசேஷு, கோசேஷுனா அந்த இது பொக்கிஷம் கஜானா, மித்ரேஷு, மித்ரேஷுனா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மித்ரேஷுனா உன்னுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, உன் நாட்டுக்கு நல்லது நினைக்கக்கூடிய உன்னுடைய நட்பு நாடுகள். அதே மாதிரி புத்திர பௌத்ரே, உன்னுடைய குழந்தைகள், அவள்லாம் உன்னை எதிர்க்காம இருக்காளா, உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய பேரம்பேத்திகள் எல்லாருமே குசலம், எல்லாரும் சௌக்கியமா, எல்லாரும் உனக்கு அனுகூலமா இருக்காளா. சர்வத்திர குசலம் ராஜா வசிஷ்டம் பிரத்யுதாகரத். வசிஷ்டர் என்ன பண்ண, ராஜாவை பார்த்து எல்லா கேள்வியும் கேட்டாரு, எல்லா இடத்துலயும் எல்லாம் சௌக்கியம் அப்படின்னு ஒரே பார்த்த பதில். விஸ்வாமித்ரோ மகா தேஜாக வசிஷ்டம் வினயான்விதம். அவர் வசிஷ்டரும் ரொம்ப வினயத்தோட கூடினவர், விஸ்வாமித்திரம் வினயத்தோட கூடினவர். ரெண்டு பேரும் என்ன பண்ணா, குசலம்னு சொன்னா. கிருத்வாதோ சுச்சிரம் காலோ தர்மிஷ்டோ தா கதாஸ்ததா. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. முதா பரமையாயுக்தோ பிரியேதாம் தௌ பரஸ்பரம், என்னென்னமோ கதைகள். ததோ வசிஷ்டோ பகவான் கதாந்தே ரகுநந்தன விஸ்வாமித்திரம் இதம் வாக்கியம் உவாச்ச பிரகசன்னிவ. அதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிக்கணும் இல்லையா, விஸ்வாமித்திரர் பெரியவர் ஆகணும் இல்லையோ. அதனால வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு அச்சிந்திய கர்மான்னா வசிஷ்டர் கேட்கணுமா, அதனால கதாந்தே பேசி முடிச்சா விட்டு, ஏ ரகுநந்தன விஸ்வாமித்திரம் இதம் வாக்கியம் உவாச்ச பிரகசன்னிவ, சிரிச்சுண்டே, சிரிக்கிறாப்புல, பிரகசன்னிவ அதாவது ஒரு புன்முறுவல் பூத்துண்டே அப்படின்னு அர்த்தம். அது என்ன பண்ணார் வசிஷ்டர், இந்த வாக்கியத்தை சொன்னார் அப்படின்னார். ஆதித்யம் கர்த்தும் இச்சாமி பலஸ்யாஸ்ய மகாபல தவச்சைவ அப்பிரமேயஸ்ய யதார்த்தம் சம்பிரதீச்சமே அப்படின்னார். அதாவது ஆதித்யம் கர்த்தும் இச்சாமி, உங்க எல்லாருக்கும் நான் அதிதி சத்காரம் பண்ணணும்னு விரும்புறேன். பலஸ்யாசிய, உன்னுடைய படைகள் அச்சோகனி ஒரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஃபுல்லுத்துக்கும் நான் என்ன பண்ணணும், ஒரு அதிதி சத்காரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால தவச்சைவ அப்பிரமேயஸ்ய, நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, ரொம்ப பெரியவன் இல்லையா, அதனால உனக்கும் நான் இந்த இத அப்ப அதிதி சத்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால சம்பிரதீச்ச ஸ்ரீகுரு, ஏத்துக்கோ அப்படின்னா. சத்கிரியாம்சி பவானேதாம் பிரதீட்சது மயா கிருதாம், ஆதித்யம் கர்த்துமிச்சாமி பலஸ்யாஸ்ய மகாபல தவச்சைவ அப்பிரமேயஸ்ய யதார்த்தம் சம்பிரதீச்சமே. சத்கிரியாம்சி பவானேதாம் பிரதீட்சது மயா கிருதாம், நான் பண்ற சத்காரத்தை ஏத்துக்கோ. ராஜம் ஸ்வம் அதிதி சிரேஷ்டா பூஜனீய பிரயத்தனதா. துவம் அதிதி சிரேஷ்டா, வந்திருக்கிற அதிதிகளுக்குள்ளேயே மிகச்சிறந்த அதிதி நீதான். பூஜனீயா பிரயத்தனதா, எப்பாடுபட்டாவது நீ கௌரவிக்கப்பட தகுந்தவன். அதனால நான் உன்னை கௌரவிக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு அதிதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் அதிதி சத்காரம் பண்ண விரும்புறேன், ஏத்துக்கோ அப்படின்னா. ஏவமுக்தோ வசிஷ்டேன விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. இவ்விதம் சொல்லப்பட்ட, அதாவது வசிஷ்டரால இவ்விதம் சொல்லப்பட்ட விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், கிருதம் அப்படின்னா. கிருதம்னா செஞ்சாச்சு போங்க, அவ்வளவுதானே. அதாவது நீங்க செய்யணும்னு சொன்னதே எனக்கு போறோம். ஏன்னா விஸ்வாமித்திரர் நினைக்கிறார், இவ்வளவு வசிஷ்டர் பாவம் ஆசிரமத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஏதோ தபஸ்வி, அவரால் என்ன பண்ண முடியும், எங்க ஓடி ஆடி இவ்வளவு பேருக்கும், அதுவும் இவ்வளவு பேரும் இவாள்லாம் என்ன ஆகும், எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கா, பசி ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவு பேருக்கும் சமைச்சு போடுறதுனாக்க போட்டு கட்டுப்படி ஆகுமா, வசிஷ்டரால முடியுமா, வசிஷ்ட ஆசிரமத்துல யார் இருக்க போறா அப்படின்ட்டு என்ன பண்ணார், நான் செய்யணும் அப்படின்னா செஞ்சாச்சு. நீங்க சொல்லிட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டேன், நீங்க செஞ்சுட்டு தான் நான் நினைச்சிட்டு, நீங்க செஞ்சா எப்படி நாங்க திருப்தி அடைவோமோ அந்த மாதிரி நான் திருப்தி அடைஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. நீங்க பண்ணி நாங்க சாப்பிட்டுதான் திருப்தி அடையணும்னு அவசியம் இல்ல, நாங்க திருப்தி அடைஞ்சுதான் நீங்க நினைச்சுக்கோ. கிருதம், கிருதம்ல என்ன எடுத்து, அதிதி சத்காரம் உங்களால பண்ணப்பட்டு விட்டது. இத்யப்ரவீத் ராஜா பூஜா வாக்கியேன மே துவயா, பூஜா வாக்கியேன, இப்படி என்ன கௌரவிக்கணும்னு நீ பேசின வாக்கியத்தினாலேயே அதிதி சத்காரம் பண்ணப்பட்டதாக ஆயிடுத்து. நேர்ல பண்ணணும்னு அவசியம் இல்ல. பலமூலேன பகவன் வித்தியதே எத்தவாசிரமே, பலமூலேன பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் இருக்கு. பாத்தியேன ஆச்சமனியேன, நீங்க பாத்தியம் ஆச்சமனிய இதெல்லாம் வேற கொடுத்திருக்கு. தவ தரிசனம் நினைச்சு அதோட பெரியவாளுடைய தரிசனமும் கிடைச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது பூஜார்கேன சர்வதாத மகாபிராஜ்ய பூஜார்கேன சுபூஜிதா, நீங்க எல்லாராலையும் பூஜிக்கப்பட தகுந்தவர். அப்படிப்பட்ட உங்களாலேயே நாங்க ரிசீவ் பண்ணப்பட்டு கௌரவிக்கப்பட்டோம் இல்லையா. நமஸ்தேஸ்து, அதனால என்ன ஆயிடுது, நமஸ்தேஸ்து, உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கமிஷ்யாமி, நாங்க கிளம்புறோம். மைத்ரேன ஐக்ஷஸ்வ சக்ஷுஷா, ஏதோ நீங்க கொடுக்க வந்ததை நாங்க வாண்டாம்னு ரிஜெக்ட் பண்றதா உல்லங்கனம் பண்றதா நினைக்கப்படாது. எங்களை ஃப்ரெண்ட்லியான ஐஸோட, அதாவது உங்களுக்கு சிரமம், எங்க அவ்வளவு பேருக்கும் அதிதி சத்காரம் பண்றதுங்கிறது உங்களுக்கு சிரமம், அந்த சிரமம் வாண்டாங்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், நாங்க ஏத்துண்டாச்சுன்னு நினைச்சுங்கோ. நீங்க சொன்ன வார்த்தையே பெருசு, வார்த்தையே போரும். அதனால லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்லி, நீங்க என்ன ஃப்ரெண்ட்லியாவே பாருங்க.
நான் உல்லங்கனம் பண்ணல. அதாவது பெரியவா ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாண்டான்னு சொல்றது உல்லங்கனத்துல சேர்த்திக்க. அதனால நான் உல்லங்கனம் பண்ணல, வாண்டான்னு மறுக்கல. நீங்க என்ன பண்றீங்க, மைத்ரேன ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ணோட ஃப்ரெண்ட்லியான என்ன பாருங்கோ அப்படின்னார். ஏவம் புருவந்தம் ராஜானம் வசிஷ்ட புனரேவகி. இப்படி ராஜா சொல்லிட்டு இருக்கும்போது வசிஷ்டர் என்ன பண்ணார், யமந்திரயத தர்மாத்மா புனர் உதாரதி. உதாரதிக்குன்னா இன்னைக்கு அவருக்கு ரொம்ப ஒரு ஜெனரஸ் ஆட்டிடியூட் வசிஷ்டருக்கு. எப்படியாவது விஸ்வாமித்திரருக்கு அதிசத்காரம் பண்ணி ஆகணும்ட்டு நியமந்திரயத. நியமந்திரயத்தனா என்ன அர்த்தம், நான் கொடுக்குற போஜனத்தை ஏத்துட்டே ஆகணும்னு ஒரு பிரார்த்தனை. சோ அந்த பிரார்த்தத்துக்கு பேரு நியமந்திரணம்னு பேரு. தமிழ் நிமந்திரணம்னு சொல்லுவோம் இல்லையா. சோ போஜனத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. ரொம்ப தூரம் திருப்பி திருப்பி சொல்ல உடனே என்னாச்சு, சரி ஆகட்டும் பாடம் அப்படின்ட்டார். பாடம் இத்தியேவ, பாடம்னா ஆகட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டார். இது காதேயா வசிஷ்டம் பிரதிவாதக. வசிஷ்டத்தை ஓகே அப்படின்ட்டார். யதா பிரியம் பகவதா, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ ததாஸ்து அப்படியே இருக்கட்டும் முனிப்புங்குவ அப்படின்ட்டார். ஏவ முக்த ததாதேன வசிஷ்டோ ஜபதாம்பரா. இந்த மாதிரி சொல்லப்பட்ட உடனே வசிஷ்டர் என்ன பண்ணார், ஆஜுகாவ தத பிரீதா கல்மாஷீம் தூத கல்மஷாம். கல்மாஷீம்னா சித்திரவர்ணான்னு அர்த்தம். பலவிதமான கலர்களை உடைய தூத கல்மஷா, தோஷங்கள் எதுவும் இல்லாத ஒரு கண்ணுக்குட்டியை கூப்பிட்டார். அந்த கண்ணுக்குட்டிக்கு சபலான்னு பேரு. ஏஹி சபலே, சிவா சபலே அப்படின்னு கூப்பிட்டார். க்ஷிப்ரம் ஸ்ருணு பச்சோ மம, நான் சொல்ற வார்த்தையை கேளு. சபலஸ்யாஸ்ய ராஜர்ஷேகே கர்த்தும் வியவசிதோஸ்மியம். அஸ்ய ராஜர்ஷேகே சபலஸ்ய, தன்னுடைய படை ரதகஜ துரக பதாதிகளோடு கூடின இந்த ராஜரிஷிக்கு கர்த்தும் வியவசிதா. வயம் கர்த்தும்னா என்ன அர்த்தம், ஒரு விருந்தோம்பல அதிதி சத்காரம், அதிதி சத்காரத்தை செய்யறதுக்கு நாங்க வியவசிதாக முயற்சி சென்றிருக்கோம். இவருக்கு நாங்க அதிதி சத்காரம் பண்ணணும்னு நாங்க அதுல ஈடுபாடோடு இருக்கோம். போஜனேன மகார்கேன. சோ ரொம்ப விலை மூலியமான போஜனம். போஜனம்னா சாதாரணமா இருக்கக்கூடாது, ரொம்ப அதாவது என்ன பண்ண எல்லாரும் தூக்கனால வேற. மகார்கேனா ரொம்ப காஸ்ட்லியா 5 ஸ்டார் இது ஃபுட்டா இருக்கணும்னு, ரொம்ப வெறும் வத்த குழம்பு சுட்டாப்பலாமா போட்டு கதை பண்ணிடாது அப்படின்னு அர்த்தம். சோ போஜனேன மகார்கேன. மகார்கேன அர்த்தம் வத்த குழம்பு சுட்டாப்பலான்னு ஞாபகம் வருது. வத்த குழம்புங்கிறது தஞ்சாவூரா இருந்தாக்க வத்த குழம்புங்கிறது ஒரு வத்த குழம்புக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் வேற டிஸ்ட்ரிக்ட்ல போனா வத்த குழம்பே ரொம்ப என்ன ஆயிடும், மகார்கேன போஜனம், அதுவே ரொம்ப கௌரவம் ஆயிடும் இல்லையா. அதனால இந்த பேச்சு எல்லாமே எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம பேசுறோம் அப்படிங்கறதையும் பொறுத்தது. அதான் என்ன சொன்னார், போஜனேன அதான் விலை உயர்ந்த, அதாவது இவ கொடுக்குற போஜனம் குவாலிட்டி குவான்டிட்டி அதனுடைய ரேரிட்டி எல்லாத்திலையும் விலை பெற்றதாக இருக்கணும். மகார்கேன சத்காரம் சம்பிதற்ற. சத்காரம்ங்கிறது நாங்கள் கௌரவிக்கப்பட்டோம் அப்படின்ற புத்தியா அவளுக்கு வரணும். ஏன்னா தானு சாப்பிட கூப்பிட்டு 6 வயது கூட ரொம்பவும் போட்டு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவ சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. சோ அப்படிப்பட்ட சத்காரம் சம்பிதஸ்வ, அப்படிப்பட்ட அதிதி சத்காரத்தை ஏற்பாடு செய். எஸ்ய எஸ்ய யதா காமம், யார் யாருக்கு எது பிடிக்குமோ. ஏன்னா ராஜாவுடைய படையினா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி படையா இருக்காது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி வத்த குழம்பு மாதிரிதான். சில பேருக்கு வத்த குழம்பு பிடிக்கும், சில பேருக்கு மோர் குழம்பு பிடிக்கும், சில பேருக்கு சாம்பார், சில பேருக்கு குழம்பு அப்படின்னாக்க யார் யாருக்கு எது பிடிக்கும். எஸ்ய எஸ்ய யதா காமம் ஷட்ரசேஷு அபிபூஜிதம். எப்படிப்பட்டாலும் அது எப்படி இருக்க முடியும், ஷட் ரசங்களுக்குள்ளதான் இருக்க முடியும். மதுராம்ல லவணத்து கடுகஷாயன்ட்டு. இது எல்லாத்துலயும் யாருக்கு என்ன பிடிக்குமோ தத் சர்வம் காமதுக் திவ்யே அபிவர்ஷ கிருதே மம. காமதுக் கேட்டதை வர்ஷிக்கக்கூடிய சபலையே அபிவர்ஷ, எனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ண பொழியும்படி செய் அப்படின்னு. ரசேன அன்னேன பானேன லேகிய சோஷியேன சங்கீதம். எல்லா விதமான சாப்பாடும். ரசேன, ரசேனாக்க சுவை மிகுந்த. அப்புறம் அன்னேன, அன்னேனாக்க சாதாரண சாப்பாடு. பானேன, பானேன பானகங்கள்லாம். அப்புறம் லேகிய சோஷியேன, லேகியம் அப்படின்னு சொன்னோம்னாக்க லேகியம்ங்கிறது இந்த இதெல்லாம், அது பேர் என்ன, இந்த விளாங்கா பச்சடி மாம்பழ பச்சடி மாதிரி. அப்புறம் ஜோஷியம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இது இருக்கு பாருங்க, மாம்பழம் கருப்பா நறுக்கி வச்சுருந்தோம்னாக்க ரொம்ப, அதாவது பயிற்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா. லேசியம் ஜோஷியம் கண்டியம் பேயம் அப்படின்லாம் பஞ்சவிதமான இந்த பஞ்சபக்ஷிய பரமான்னங்கள்னு சொல்லுவா சம்ஸ்கிருதம் சொல்லும் போது. பஞ்சபக்ஷியம்னு சொன்னோம்னாக்க 5 விதமான உணவு வகைகள். கண்டியம், கண்டியம்னா கடிச்சு சாப்பிடுறது. பேயம்னா குடிக்கிறது. லேகியம் அப்படின்னு சொன்னோம்னா நக்கி சாப்பிடுறது. ஜோஷியம் அப்படின்னா உறிஞ்சி சாப்பிடுறது. அப்புறம் இன்னொரு வெரைட்டி, அதாவது லேகியம் பேயம் கண்டியம். ஓகே, அண்ணானாம் நிச்சயம் சர்வம் சிருஜஸ்டோ சபலேபரே. அண்ணானாம் நிச்சயம் பலவிதமான வெரைட்டி ஆஃப் ஃபுட், அது எல்லாத்துலயும் நிச்சயம் சர்வம் சிருஜஸ்வ, அவ்வளவுத்தினுடைய கூட்டத்தையும் என்ன பண்ண எல்லாத்தையும் சிருஜஸ்வ எனக்காக உற்பத்தி பண்ணி கொடு அப்படின்னு வசிஷ்டர் என்ன பண்ணார், அந்த சபலைங்கிற தன்னுடைய மாட்டை பார்த்து சொன்னார். அப்புறம் அது என்ன பண்ணிட்டுங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்